உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய திட்டங்கள் இருக்குது, அதை பற்றி நம்மளே அடிக்கடி வீடியோலாம் சொல்லியிருப்போம். ஆனால் மற்ற திட்டங்களோட இந்த திட்டம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன்னா, மற்ற திட்டங்களுக்கு கொடுக்குறத விட வட்டி அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால தான் இது முக்கியமான திட்டம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திட்டம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் தான். ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமில் நம்ம போயிட்டு ஒரு அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னா அந்த வட்டியை நம்மளால் எப்போ எடுத்துக்க முடியும்னா அதோடைய டென்யூர் பீரியட் முடியும் போது தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த திட்டத்தில் போயிட்டு அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்க நம்மளால் வட்டியை நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து எடுத்துக்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தோடு இணைச்சி அதுக்கு வட்டி ஏற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் நெட் பேங்கிங் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த நெட் பேங்கிங்கில் அமௌண்ட் ஏறி அதை நம்மளால் செலவு பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்க, அதாவது ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1, ஜனவரி 1, இந்த 3 மாதத்துக்கு ஒருக்க வருஷத்தில் 4 தடவை வட்டி அப்படிங்கிறது ஏறுது. ஸோ அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் நம்ம குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 30 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்க முடியும். சரி, இப்போ அமௌண்ட் வந்து இவ்வளோ டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், இதுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த திட்டத்தில் முழுக்க டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த திட்டத்தில் நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டோம்னா அதுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு வர வட்டியில் 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா டேக்ஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. அதாவது 10% டிடிஎஸ் அமௌண்ட்டை பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட்டை நம்மளால் பின்னாடி எடுத்துக்க முடியும். இருந்தாலும் இந்த அமௌண்ட்டையும் பிடிக்காம நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் 15H அப்படிங்கிறத எழுதி கொடுத்து நம்மளுடைய சூழ்நிலையை சொன்னோம் அப்படின்னா இந்த திட்டத்தில் அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டையும் பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் டேக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க பிடிக்க மாட்டாங்க. டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, இந்த திட்டத்தில் நம்ம குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்னு சொன்னேன். சரி, ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா இது ஒரு டென்யூர் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. அப்படி இந்த டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 5 வருஷம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறமும் 3 வருஷம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. சரி, 5 வருஷம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதை வந்து இடையிலே நம்ம வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியுமா? ஒரு அமௌண்ட்டை போட்டோம் இடையில எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. நம்ம அமௌண்ட்டை போட்டு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம போட்ட அமௌண்ட்டில், அசல் அமௌண்ட்டில் வந்து 1% அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு நம்மள்ட்ட கொடுப்பாங்க. அதாவது 1% அப்படின்னா 1 லட்ச ரூபா நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டெபாசிட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 1% அப்படிங்கிறது 1000 ரூபாய் பிடிச்சிக்குவாங்க. இதுவே நம்ம வந்து அமௌண்ட்டை போட்டு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அசல் அமௌண்ட்டில் 1.5% அமௌண்ட்டை வந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் வட்டி ஒரு 3 மாதத்துக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வட்டி அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த அசல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. டென்யூர் பீரியடுக்கு முன்னாடி நம்மளால் எடுத்துக்க முடியும். முன்னாடி எடுத்தால் ஒரு சில அமௌண்ட் மட்டும் பிடிப்பாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பணத்தை போட்டு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்ச ரூபாய் வரைக்கும். ஓகே, இதில் 8.2% இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதிகமாக கொடுக்கக்கூடிய வட்டி. சரி, இப்போ இதில் ஒரு அமௌண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஒரு 6 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. இதில் வந்து 5 வருஷம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக நம்மளால் பண்ண முடியும். அந்த 5 வருஷம் முடியும் போது நமக்கு வந்து 2,46,000 ரூபா வட்டியாக கிடைக்கும். இதுவே 1 வருஷம் முடியும் போது நமக்கு வட்டியாக 49,200 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே 3 மாதத்துக்கு, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் நமக்கு வந்து வட்டியாக எவ்வளோ கிடைக்கும்னா 12,300 ரூபா அப்படிங்கிறது வட்டியாக கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 5 வருஷம் முடியும் போது 2,05,000 ரூபா அப்படிங்கிறது வட்டியாக கிடைக்கும். இதுவே 1 வருஷம் முடியும் போது 41,000 ரூபா நமக்கு வந்து வட்டியாக கிடைக்கும். 3 மாதத்துக்கு 10,250 ரூபா அப்படிங்கிறது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் நமக்கு வட்டியாக கிடைச்சிட்டு இருக்கும். சரி, 5 லட்சம் 6 லட்சம் அவ்வளோலாம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா கம்மியாகவும் பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5 வருஷம் முடியும் போது 41,000 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வட்டியாக கிடைக்குது. இதுவே 1 வருஷம் முடியும் போது நமக்கு 8,200 ரூபா வட்டியாகவும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2,050 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வட்டியாக இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் நம்ம ஆன்லைனில் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து 1000 ரூபாயிலிருந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் அமௌண்ட்டையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த திட்டம் வந்து மற்ற திட்டத்திலேருந்து எந்த அளவு மாறுபட்டது, எந்த அளவு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த திட்டத்தில் தான் அதிகமான வட்டி கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த திட்டத்தில் தகுதிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு சேவிங் ஸ்கீம் தான். இந்த திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு கடுப்பாயிராதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் பெற்றோர்கள் இருப்போம், தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க,
இருப்பாங்க அல்லது சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸே இருப்பாங்க வயசானவங்க, அவங்க கிட்ட இந்த திட்டத்தை பற்றி நம்மளால் தெரியப்படுத்த முடியும் இல்லையா? ஓகே, இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 60 வயசை தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 வயசை தாண்டினவங்க இந்த திட்டத்தில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகே, 60 வயசுக்கு முன்னாடியே இந்த ப்ரைவேட்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ பென்ஷன் ஸ்கீமில் இருந்துட்டு அவங்க வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, முன்னாடியே விஆர்எஸ் வாங்கியிருக்கக்கூடியவங்க 55 வயசுலேருந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து 50 வயசுலேருந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும், டெபாசிட் அமௌண்ட்டை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடைய ஒரு விதிவிலக்காக இருக்குது. இந்த திட்டத்தில் நம்மளால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணி பயனடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்க முடியும், அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் பண்ணிக்க முடியும். எதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வயசானவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க அந்த அமௌண்ட்டை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு மாதிரியும் இதில் பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி மட்டும் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி டெபாசிட் அமௌண்ட்டை போட முடியும், மற்ற வாரிசுதாரர்கள் போட முடியாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களும் இந்த திட்டத்தில் ஓப்பன் பண்ணிக்காங்க. இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலுமே இதில் வந்து 1000 ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் தான் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இண்டிவிஜுவல் கணக்கில் நீங்கள் 30 லட்ச ரூபா வரைக்கும் தனித்தனியாக பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த திட்டத்தில் நான் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் நான் அப்ளை பண்ணணும், டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரையும் நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை மட்டும் கொடுத்தோம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கும் இதே டாக்குமெண்ட்ஸ் தான். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கான பாஸ்புக்கும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள், அவங்க இன்னும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அடையிறதுக்குன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம், அப்படி இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும்போது இதில் ஏன் நம்ம போயிட்டு அமௌண்ட்டை போடணும் அப்படின்னா இது ஒரு அரசாங்க திட்டம். போஸ்ட் ஆஃபீஸுடைய ஒரு திட்டத்தில் என்றைக்குமே நம்மளுடைய நகரத்துலேருந்து கிராமம் வரைக்கும் மதிப்பு மரியாதையும் நிறைய இருக்குது. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை நானே போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி. ஒரு 10 லட்சம் கடனா கூட நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பேன்? பிசினஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பியா, வேலை பண்ணி கொடுப்பியா? ஒன்ன நம்பி எப்படிடா கொடுக்கறது?